என் பெயர் சாரா. எப்பவும் போல அந்த நாள் ரொம்ப சாதாரணமா தான் ஆரம்பிச்சது. காலை வெயிலின் வெளிச்சம் ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள விழுந்துகிட்டு இருந்துச்சு. நான் என் கணவனோட சட்டைகளை அயர்ன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வெளியில இருந்து பாக்குற யாருக்கும் நான் ஒரு ரொம்ப அமைதியான, பொறுப்பான, தன் கணவன் மேல உசிரையே வச்சிருக்க ஒரு சாதாரண குடும்ப தலைவி மாதிரி தான் தெரிவேன். ஆனா மனிதர்களோட முகத்துக்கு பின்னால எத்தனை ரகசியங்கள் ஒழிஞ்சிருக்குன்னு யாருக்கு தெரியும்? அயன் பாக்ஸ்ல இருந்து வந்த சூடான ஆவி என் முகத்துல பட்டுச்சு. அப்போதான் அந்த சத்தம் கேட்டுச்சு. டிங் டாங். வீட்டோட காலிங் பெல் சத்தம். நான் அயன் பாக்ஸ ஓரமா வச்சுட்டு நிமிர்ந்து பார்த்தேன். இந்த நேரத்துல யாரு வந்திருப்பா? எனக்குள்ள ஒரு சின்ன குழப்பம். ஏன்னா யூசுவலா இந்த பகல் நேரத்துல யாரும் எங்கள தேடி வர்றதில்ல. என் புருஷனும் ஆஃபீஸ் போயிட்டான். சரி, பக்கத்து வீட்ல இருந்து யாராவது வந்திருப்பாங்க, இல்ல கொரியர் ஏதாவது வந்திருக்கோன்னு நினைச்சுக்கிட்டு கதவை திறக்காமலேயே சும்மா இருந்துட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் காலிங் பெல் சத்தம். ரொம்ப அவசரமா அடிக்கிற மாதிரி கேட்டுச்சு. யாருங்க அந்த? யாரு வெளியில நிக்கிறது? அப்படின்னு கொஞ்சம் சத்தமாகவே கேட்டேன். அப்போ வெளியில இருந்து ஒரு ஆணின் குரல் கேட்டுச்சு. மேடம், என் பேரு பீட்டர் கிரீன். நான் உங்க ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்ல தான் வேலை செய்றேன். நான் உங்ககிட்ட ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் பத்தி பேச வந்திருக்கேன். என் புருஷனோட கொலீக். இந்த நேரத்துல என்கிட்ட என்ன தனியா பேசணும்? எனக்குள்ள 1000 கேள்விகள் ஓடினாலும் வெளியில அத காட்டிக்கல. என்ன விஷயம்? என் ஹஸ்பண்ட் இப்போ வீட்ல இல்லையே. அவர் ஆஃபீஸ் போயிருக்காரே. நீங்க அவர்கிட்டயே பேச வேண்டியது தானே. இங்கேயே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். இல்ல மேடம், இது கண்டிப்பா நான் உங்ககிட்ட மட்டும்தான் பேசியாகணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான சென்சிட்டிவான விஷயம். அதுக்காக தான் நான் இவ்ளோ தூரம் வந்திருக்கேன். தயவு செஞ்சு கதவு கொஞ்சம் திறக்கறீங்களா? அவன் குரல்ல ஒரு கெஞ்சலும் அதே சமயம் ஒரு பதற்றமும் இருந்துச்சு. நீங்க சொல்றது எனக்கு ஒன்னும் புரியல. எந்த விஷயமா இருந்தாலும் சொல்லுங்க. எனக்கு உள்ள நிறைய வேலை இருக்கு. நான் கொஞ்சம் கராராகவே சொன்னேன். மேடம், இது வாசல்ல நின்னு பேசுற விஷயம் இல்ல. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உங்கள நான் நேருக்கு நேர் பார்த்து தான் இத சொல்லணும். உங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் மேடம். கதவ தெருங்க என்றான். என் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயமா? உங்களுக்கு என்ன முன்னதின்னு தெரியாதே. என் புருஷன் கூட வேலை செய்றீங்கன்னு சொல்றீங்க. ஆனா என்கிட்ட என்ன அப்படி ரகசியமா பேசணும்? நான் கொஞ்சம் கோபப்படுற மாதிரி நடிச்சேன். மேடம், நீங்க பயப்படுறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா ப்ளீஸ் கதவ திறங்க. இது ரொம்ப அவசரம். சரி, என்னதான் நடக்குதுன்னு பாப்போம்னு சொல்லிட்டு மெதுவா போய் கதவ திறந்தேன். வெளியில கோட் சூட் போட்டுக்கிட்டு கண்ணாடியோட ஒரு ஆள் நின்னுகிட்டு இருந்தான். அவன் முகத்துல ஒரு நடுக்கம் தெரிஞ்சுது. உங்க பேரு மறுபடியும் சொல்லுங்க, நான் கேட்டேன். நான் தான் பீட்டர் கிரீன் மேடம். உங்க புருஷன் கூட தான் வேலை செய்றேன். உள்ள வரலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே என் பதில கூட எதிர்பார்க்காம டக்குன்னு வீட்டுக்குள்ள வந்து கதவை சாத்தி லாக் பண்ணிட்டான். எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. ஹே, என்ன பண்றீங்க? ஏன் திடீர்னு உள்ள வந்து கதவை லாக் பண்றீங்க? வெளியில போங்க முதல்ல. உங்கள பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. என் புருஷன் உங்ககிட்ட எப்படி பழகியிருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க உடனே வெளியில போகலன்னா நான் கத்தி ஊரை கூட்டிடுவேன் அப்படின்னு நான் சத்தம் போட்டேன். அவன் உடனே என் பக்கத்துல வந்து, சிஸ்டர் சிஸ்டர் ப்ளீஸ் அமைதியா இருங்க. நான் உங்கள சிஸ்டர்னு தான் கூப்பிடுறேன். என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு வீட்டுக்குள்ள வெளியாட்கள் வரும்போது, முக்கியமா இப்படி ஒரு விஷயத்த பத்தி பேச வரும்போது யாராவது பார்த்துட்டா உங்களுக்கு தான் அசிங்கம். அதனால தான் கதவ சாத்தினேன். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு பவ்யமா சொன்னான். சிஸ்டரா? இப்போதான் என்ன முதல் தடவையா பாக்குறீங்க. அதுக்குள்ள என்ன சிஸ்டர்? சரி, அப்படி என்னதான் என் புருஷனை பத்தி எனக்கு தெரியாத ரகசியம் உங்களுக்கு தெரியும்? சொல்லுங்க அப்படின்னு கைய கட்டிக்கிட்டு ஒரு அலட்சியமான பார்வையோட அவனை பார்த்தேன். அவன் ஒரு நிமிஷம் அமைதியா நின்னு பெருமூச்சு விட்டுட்டு சொல்ல ஆரம்பிச்சான். மேடம், உங்க ஹஸ்பண்ட் உங்களை ஏமாத்துறாரு. அவரு உங்களுக்கு துரோகம் பண்றாரு. அவன் சொன்னதை கேட்டதும் நான் ஒரு கணம் திகைத்து நின்றேன். ஆமா, நான் நடித்தேன். என் முகம் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போவது போல ஒரு நேர்த்தியான நடிப்பை வெளிப்படுத்தினேன். என்ன சொல்றீங்க? ஏன் புருஷனா? அவர் எனக்கு துரோகம் பண்றாரா? என்ன பைத்தியகாரத்தனமா உளறிக்கிட்டு இருக்கீங்க? வெளியில போங்க. நான் அவனை பார்த்து கத்துனேன். அவன் கொஞ்சம் கூட அசரல. நேரா சோஃபால போய் உட்கார்ந்துக்கிட்டான். மேடம், நான் சொல்றது உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும்னு எனக்கு தெரியும். ஆனா இதுதான் உண்மை. உங்க புருஷன் ரொம்ப நல்லவர் கிடையாது. நான் அவன் பக்கத்துல போய், உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ள வந்து என் புருஷனை பத்தி தப்பா பேசுவீங்க? போன வாரம் நடந்த ஆனிவர்சரி பார்ட்டியில கூட நான் உங்கள பார்த்தேன். அப்போ என் புருஷன் உங்ககிட்ட எவ்ளோ அன்பா பழகினாரு. அவர் ரொம்ப நல்லவர். அவர் என்ன உசுருக்கு உசுரா காதலிக்கிறாரு. நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னேன். என் கண்கள்ல இருந்து தார தாரையா கண்ணீர் வந்துச்சு. ஆமா, பெண்களோட கண்ணீர் உலகத்திலேயே மிகப்பெரிய ஆயுதம். அதை எப்போ எப்படி பயன்படுத்தணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவன் என்ன ரொம்ப பரிதாபமா பார்த்தான். மேடம், உங்களோட நிலைமை எனக்கு புரியுது. ஆனா அவர் அந்த பார்ட்டியில நடிச்சாரு. அவர் ஏமாத்துறது வேற யாரையும் இல்ல.
என் சொந்த மனைவியை தான். இப்போ நான் உண்மையாகவே அதிர்ச்சி அடைவது போல முகத்தை வைத்துக்கொண்டேன். உங்க உங்க மனைவியையா? என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா மேடம். உங்க புருஷனும் என் மனைவியும் பல மாசமா கள்ளத் தொடர்புல இருக்காங்க. ஆரம்பத்துல எனக்கும் உங்கள மாதிரி தான் எதுவுமே தெரியாது. என் மனைவியும் ரொம்ப நல்லவ மாதிரி தான் நடிச்சா. ஆனா ஒரு நாள் என் வீட்ல வச்சிருந்த சிசிடிவி கேமரால பதிவான காட்சிகள பார்த்தப்போதான் எனக்கு உண்மை தெரிஞ்சுது. உங்க புருஷனும் என் பொண்டாட்டியும் வீட்ல யாரும் இல்லாத நேரத்துல, ச்சே, என்னால அத நெனச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு அவன் விரக்தியா சொன்னான். நான் அப்படியே சோஃபால சரிந்து உட்கார்ந்து முகத்தை மூடிக்கிட்டு அழ ஆரம்பிச்சேன். இல்ல, இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க. என் புருஷன் அப்படிப்பட்டவர் கிடையாது. அவர் என்ன ரொம்ப நேசிக்கிறாரு. நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு தேம்பி தேம்பி அழுதேன். நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் ஆதாரத்தோட வந்திருக்கேன் என்று சொல்லிக்கொண்டே அவன் தன்னுடைய மொபைல் போனை எடுத்து என்னிடம் நீட்டினான். அந்த வீடியோவில் ஒரு வீடியோ ஓடிக்கொண்டிருந்தது. அதில் என் புருஷனும் இவனது மனைவியும் ஒரு படுக்கை அறையில் நெருக்கமாக இருக்கும் காட்சிகள் மிக தெளிவாக பதிவாகியிருந்தன. அந்த வீடியோவை பார்த்ததும் நான் என் இரு கண்களாலும் முகத்தை மூடிக்கொண்டு ஓவென்று கதறி அழுதேன். கடவுளே, எனக்கு ஏன் இந்த நிலைமை? நான் என்ன துரோகம் செஞ்சேன்? ஏன் என்னை இப்படி ஏமாத்தினார்? என் அழுகை அந்த அறை முழுவதும் எதிரொலித்தது. பீட்டர் என் பக்கத்தில் வந்து என் தோளில் மெதுவாக கை வைத்து ஆறுதல் படுத்தினான். அழாதீங்க மேடம். உங்களோட வலியை என்னால முழுசா உணர முடியுது. ஏன்னா இதே வலியத்தான் நான் சில நாட்களுக்கு முன்னாடி அனுபவிச்சேன். நான் என் மனைவிய உசிரா காதலிச்சேன். அவளையே கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். ஆனா அவ இப்படி பண்ணுவான்னு நான் கனவுல கூட நினைக்கல. நான் கண்ணீரை துடைத்துக் கொண்டு ஒரு பரிதாபமான பார்வையுடன் அவனை பார்த்தேன். நம்ம 2 பேருமே ரொம்ப நல்லவங்க. ஆனா அவங்க நம்மள எவ்ளோ ஈஸியா ஏமாத்திட்டாங்க பாத்தீங்களா? பொண்ணுங்க மனசு எப்பவுமே ரொம்ப சென்சிட்டிவ். இந்த வலியை என்னால தாங்கிக்கவே முடியல. அவன் என் கைகளை மெதுவாக பிடித்து கொண்டான். நம்ம அழக்கூடாது மேடம். தப்பு பண்ணவங்க ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருக்காங்க. ஆனா எந்த தப்பும் பண்ணாத நாம ஏன் இப்படி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கணும்? நல்லவங்களா இருந்தா இப்படித்தான் இந்த உலகம் ஏமாத்துமா? அவங்களுக்கு நாம ஒரு பாடம் புகட்டணும். பாடம் புகட்டணுமா? நம்ம என்ன பண்ண முடியும்? நான் வெகுளித்தனமாக கேட்டேன். ஏன் பண்ண முடியாது? அவங்க 2 பேரும் எப்படி நமக்கு துரோகம் பண்ணாங்களோ அதே மாதிரி நாமளும் அவங்களுக்கு துரோகம் பண்ணுவோம். அவங்க செஞ்ச அதே தப்ப நாமளும் செய்வோம். அப்போதான் அவங்களுக்கு அந்த வலி புரியும். அவனது கண்களில் ஒரு வன்மம் தெரிந்தது. நான் சட்டென்று என் கைகளை அவனிடமிருந்து உருவிக்கொண்டேன். இல்ல இல்ல, என்ன பேசுறீங்க நீங்க? அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்றதுக்காக நாமளும் அதே தப்பு பண்ணக்கூடாது. அது ரொம்ப தப்பு. நாமளும் அவங்க நிலைமைக்கு தரம் தாழக்கூடாது. ப்ளீஸ், நீங்க இங்கிருந்து போயிடுங்க என்று நான் மறுப்பது போல் நடித்தேன். ஆண்கள் எப்பவுமே ஒரு பொண்ணு வேண்டாம்னு சொன்னா அதை எப்படியாவது சாதிக்கணும்னு நினைப்பாங்க. அந்த சைக்காலஜி எனக்கு நல்லா தெரியும். அவன் மீண்டும் என் கைகளை இறுக்கமாக பிடித்துக் கொண்டான். ப்ளீஸ் மேடம், என்ன புரிஞ்சுக்கோங்க. இது தப்பில்ல. இது வெறும் பழிவாங்குதல் மட்டும் கிடையாது. நமக்குள் இருக்கிற இந்த வலிக்கும் ஏமாற்றத்துக்கும் இது ஒரு மருந்து. அவங்க நம்மள முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்களும் நானும் ஒன்னு சேரும்போது அந்த முட்டாள்தனம் உடையும். நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் உங்கள சந்தோஷப்படுத்துறேன் என்று என்னை மயக்கும் விதமாக பேசினான். நான் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து ஆழ்ந்து யோசிப்பது போல பாவனை செய்தேன். பிறகு மெதுவாக என் தலையை அசைத்து, சரி, எனக்கும் இந்த வலியிலிருந்து தப்பிக்க ஒரு ஆறுதல் தேவைப்படுது. ஆனா இது வெறும் மேலோட்டமானதா தான் இருக்கணும். எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு என்று நான் போலி தயக்கத்தோடு சம்மதித்தேன். என் சம்மதம் கிடைத்ததும் அவனுக்கு அத்தனை சந்தோஷம். கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் என்று கூறி என்னை நெருங்கினான். அந்த பகல் நேரத்தில் எங்களுக்குள் ஒரு சிறிய நெருக்கம் ஏற்பட்டது. அவனது நோக்கம் பழி வாங்குவது. ஆனால் அவனுக்கு தெரியாது இது அவனுக்காக விரிக்கப்பட்ட வலை என்று. சிறிது நேரம் கழித்து அவன் கிளம்புவதற்கு தயாரானான். மேடம், நான் சொன்னது போல நடந்துகிட்டேன். நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. இது ஒரு நல்ல அனுபவம். என்னோட நம்பர் இதுதான். எப்ப வேணும்னாலும் கூப்பிடுங்க என்று ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். அவன் வெளியே சென்று கதவை சாட்டிய மறுகணம் என் முகத்திலிருந்த அந்த பரிதாபமான கண்ணீர் சிந்திய முகம் அப்படியே மாறியது. என் உதட்டில் ஒரு கொடூரமான குரூரமான புன்னகை பூத்தது. கண்ணீரை துடைத்தேன். முட்டாள் பயல் என முணுமுணுத்தேன். என் போனை எடுத்து ஒரு நம்பருக்கு கால் செய்தேன். மறுமுனையில் ஒரு பெண் குரல் கேட்டது. ஹலோ சாரா, வேலை முடிஞ்சுதா? எல்லாம் நான் நினைச்சபடியே பெர்ஃபெக்ட்டா முடிஞ்சுது. நீ சொன்னது 100க்கு 100% உண்மை. அந்த பீட்டர் ஒரு சுத்த முட்டாள். என் வலையில எவ்வளவு ஈஸியா விழுந்துட்டான் பாத்திலா?
ஆமா சாரா, நான் அவனோட போன்ல உங்க புருஷனோட வீடியோவ பார்த்தப்பவே பிளான் பண்ணிட்டேன். ஆனா நீ இவ்ளோ பிரமாதமா நடிச்சு அவன நம்ப வைப்பேன்னு நான் நினைக்கல. உங்களுக்கு இப்போது குழப்பமாக இருக்கும். உண்மையை சொல்கிறேன் கேளுங்கள். என் புருஷன் என்னை ஏமாத்துறான், பீட்டரோட பொண்டாட்டி கூட கள்ளத் தொடர்புல இருக்கான்ற விஷயம் எனக்கு நேற்றோ இன்றோ தெரிய வந்ததில்லை. பல மாதங்களுக்கு முன்பே என் கணவனின் போனை நான் செக் செய்தபோது அந்த வீடியோக்களை நான் பார்த்துவிட்டேன். எந்த ஒரு பெண்ணும் தன் கணவன் ஏமாற்றுவதைக் கண்டால் அழுது புலம்புவாள், சண்டை போடுவாள், விவாகரத்து கேட்பாள். ஆனால் நான் அப்படிப்பட்ட ஆளில்லை. துரோகத்திற்கு பதிலடி என்பது அழுது கொண்டிருப்பதில் இல்லை. துரோகத்திற்கு துரோகம்தான் சரியான பதிலடி என்று நான் நினைத்தேன். ஆனால் அதை என் புருஷனுக்கு நேரடியாக தருவதை விட அவனைச் சுற்றியிருப்பவர்கள் மூலம் தருவதுதான் சுவாரஸ்யம். என் புருஷனின் போனில் இருந்த அந்த வீடியோக்களை நான் ரகசியமாக பீட்டரின் போனுக்கு அனுப்பி வைத்தேன். என் புருஷன்தான் அனுப்பியதாக பீட்டர் நினைக்கும்படி ஒரு போலியான எண்களை பயன்படுத்தி அதை செய்தேன். வீடியோவை பார்த்ததும் பீட்டர் கொதித்துப் போய் என் புருஷனை பழிவாங்க என் வீட்டுக்கு வருவான் என்பது எனக்கு முன்பே தெரியும். அதற்காகத்தான் இன்று நான் ஒரு அப்பாவி மனைவியாக அவனுக்காக காத்துக்கொண்டு அந்த நாடகத்தை நடத்தினேன். ஆனால் என் பழிவாங்கும் படலம் இதோடு முடிந்துவிடவில்லை. இது வெறும் ஆரம்பம்தான். பீட்டரை நான் பயன்படுத்திக் கொண்டது உண்மைதான். ஆனால் என் உண்மையான இலக்கு பீட்டர் இல்லை. மறுநாள் காலை சரியாக 11 மணி. காலிங் பெல் மீண்டும் ஒலித்தது. எனக்கு தெரியும் அது பீட்டர்தான் என்று. நான் கதவை உள்பக்கமாக பூட்டாமல் சும்மா சாத்தி மட்டும் வைத்திருந்தேன். வெளியே இருந்த பீட்டர், "கதவு திறந்தே இருக்கே" என்று முணுமுணுத்தபடி உள்ளே வந்தான். "ஹலோ மேடம், நான் வந்துட்டேன். கதவு லாக் பண்ணாம இருக்கீங்களே" என்று சொல்லிக்கொண்டே வீட்டினுள்ளே வந்தான். நான் படுக்கையறையில் இருந்தேன். என்னைச் சுற்றி ஒரு பெரிய போர்வையை போர்த்திக் கொண்டு அவனை பார்த்து கள்ளச்சிரிப்பு சிரித்தேன். "வாங்க பீட்டர், கதவை நான் தான் திறந்து வச்சேன். உங்களை ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்காக ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கீங்க போல" என்று கவர்ச்சியாக கேட்டேன். அவன் கொஞ்சம் குற்ற உணர்வோடு, "ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நேத்து நான் உங்ககிட்ட எவ்ளோ கோபமா எவ்ளோ எமோஷனலா நடந்துகிட்டேன். நீங்களும் அழுதுகிட்டே எனக்கு ஒத்துழைச்சிங்க. ஆனா நேத்து நைட் நான் வீட்டுக்கு போய் நிதானமா யோசிச்சு பார்த்தேன். என் பொண்டாட்டியும் உங்க புருஷனும் பண்ண தப்புக்காக நான் உங்களை இப்படி யூஸ் பண்ணிருக்க கூடாது. அது ரொம்ப பெரிய தப்பு. அதை ரியலைஸ் பண்ணி தான் உங்ககிட்ட சாரி கேட்க வந்தேன்" என்று நல்லவன் போல் பேசினான். நான் சிரித்துக்கொண்டே சொன்னேன், "ஓஹோ, அப்படியா? நேத்து நடந்த ஒரு சின்ன நெருக்கத்துக்கே இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? நீங்க எனக்காக வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை பீட்டர்." "இல்ல மேடம், எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு" என்று அவன் தலையை குனிந்தான். "நீங்க இங்க வாங்க, உங்களுக்காக ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த சர்ப்ரைஸ பார்த்தீங்கன்னா நீங்க உங்க கவலையெல்லாம் மறந்துடுவீங்க" என்று அவனை பார்த்து கண்ணடித்தேன். அவன் குழப்பத்தோடு, "சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்? அதுவும் இந்த நிலைமையில?" என்று கேட்டான். "ஆமாம் பீட்டர், நேத்து நீங்க என்ன பழிவாங்க யூஸ் பண்ணிக்கிட்டதா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உண்மை அது கிடையாது. நீங்க நேத்து என்ன யூஸ் பண்ணல, நான் தான் உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டேன்" என்று சொல்லும்போது என் குரலில் ஒரு அசுரத்தனம் இருந்தது. அவன் முகம் மாறியது. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியலையே." "உங்களுக்கு ஒன்னும் புரிய வேண்டாம். இப்போ இந்த போர்வைய நான் விலக்குறேன். அதுக்குள்ள யார் இருக்காங்கன்னு நீங்களே பாருங்க. நேத்து நடந்ததெல்லாம் வெறும் ட்ரெய்லர் தான் பீட்டர். மெயின் பிக்சர் இப்போதான் ஆரம்பிக்கப் போகுது" என்று சொல்லிக்கொண்டே என் மீது போர்த்தியிருந்த அந்த போர்வையை சடாரென்று விலக்கினேன். போர்வைக்கு அடியில் நான் மட்டும் இல்லை, என்னுடன் இன்னொரு பெண்ணும் இருந்தாள். அவள் வேறு யாருமில்லை, பீட்டரின் சொந்த தங்கை. போர்வை விலகியதும் தன் தங்கையை என்னுடன் அந்த கோலத்தில் பார்த்த பீட்டரின் முகத்தில் இருந்த அதிர்ச்சியை சொல்ல வார்த்தைகளே இல்லை. அவனது கண்கள் வெளியே வந்துவிடும் போல் விரிந்தன. தொண்டை வறண்டு போய் வார்த்தைகள் வெளிவராமல் தவித்தான். அவனது முழு உலகமும் சுக்குநூறாக உடைந்ததை என்னால் அவனது கண்களில் பார்க்க முடிந்தது. "அண்ணா" என்று அவள் மெல்லிய குரலில் கூப்பிட்டாள். நான் பீட்டரை பார்த்து நக்கலாக சிரித்தேன். "என்ன பீட்டர், சர்ப்ரைஸ் புடிச்சிருக்கா? நேத்து நீங்க நினைச்சீங்க உங்க பொண்டாட்டி பண்ண தப்புக்கு என் புருஷனோட பொண்டாட்டியான என்ன அனுபவிச்சு பழி தீர்த்துக்கிட்டோன்னு. ஆனா நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. நான் என் புருஷனை மட்டும் பழிவாங்கல, உங்கள சேர்த்துதான் பழி வாங்கியிருக்கேன். ஏன்னா நான் நேசிக்கிறது உங்களை இல்ல, உங்க தங்கச்சிய." அவன் அப்படியே முட்டி போட்டு கீழே விழுந்தான். அவனால் இதை ஜீரணிக்கவே முடியவில்லை.
நேற்றைய தினம் என்னை ஏமாற்றிவிட்டதாக, என்னை பயன்படுத்திவிட்டதாக கர்வம் கொண்டிருந்த ஒரு ஆணின் ஈகோ இன்று அவனது சொந்த தங்கையின் மூலமாகவே சுக்குநூறாக உடைக்கப்பட்டது. நீ ஒரு பிசாசு என்று கத்தினான். இல்ல பீட்டர், நான் பிசாசில்ல. துரோகத்துக்கு பதிலடி கொடுக்க தெரிந்த ஒரு சாதாரண பெண், அவ்வளவுதான். நீங்க நேத்து என்கிட்ட சொன்னீங்கல்ல, தப்பு பண்ணவங்களுக்கு அதே வலிய திருப்பி கொடுக்கணும்னு. அதையே தான் நானும் செஞ்சேன். ஆனா கொஞ்சம் வித்தியாசமா. இனிமே எந்த பெண்ணையும் பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு நெருங்க நினைக்காதீங்க. ஏன்னா சில பொண்ணுங்க உங்களை விட பல மடங்கு ஆபத்தானவங்க. இதை சொல்லிவிட்டு நான் மீண்டும் அவனது தங்கையை அணைத்துக் கொண்டேன். அவன் அந்த அறையை விட்டு பைத்தியம் பிடித்தவன் போல் ஓடினான். எங்கள் இருவரின் சிரிச்சு சத்தம் அந்த அறை முழுவதும் வியாபித்திருந்தது. துரோகம் எல்லோருக்குமே வலியை தரும். ஆனால் அந்த வலியை எப்படி ரசனையாக திருப்பிக் கொடுக்கிறோம் என்பதில்தான் ஒரு கலையே இருக்கிறது. என் ஆட்டம் இப்போதுதான் முடிவுக்கு வந்திருக்கிறது, ஒரு முழுமையான வெற்றியுடன்.